பாம்பேயில் ராக்ஸி சினிமாங்கிற ஒரு தியேட்டரில், பாப்புலர் தியேட்டர். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக, பால்கனி ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியிலேருந்து க்ரீம் ஆஃப் இண்டஸ்ட்ரி இருக்காங்க, கீழே பப்ளிக். அப்போ க்ரீமில் யாரெல்லாம்னா ராஜ் கபூர் சார், மன்மோகன் தேசாய், யாஷ் சோப்ரா, பெரிய பெரிய அவரோட பெல்லி பிரசாத் சாரோட தெரிஞ்ச டீம் எல்லாம் இருக்காங்க அங்கே. அப்போது ஃபுல் க்ரௌடு. ஃபர்ஸ்ட் டே ஈவினிங், நெக்ஸ்ட் டே ரிலீஸ், ப்ரீவியஸ் டே ஈவினிங் இது நடக்கிறது, ப்ரீமியர் ஷோ. நானும் ஓரமாக ராஜ் கபூர்லாம் நமக்கு மாபெரும் ஃபேன், அவரோட படங்கள் அவர் பார்க்குறாருங்கிற சந்தோஷத்தை நிற்கிறேன். மன்மோகன் தேசாய், நான் அமிதாப் பச்சன் படங்கள் பார்த்து ரசிச்சிருக்கேன். யாஷ் சோப்ரா, தீவார், த்ரிஷு, தட் இஸ் ஐ லவ் தோஸ் டைரக்டர்ஸ். அவங்களாம் அவங்க பார்க்குறாங்க. படம் முடிஞ்ச உடனே இன்டர்வலில் சேரில், தட் இஸ் அந்த உட்காந்துக்கு சீட்டில் மன்மோகன் அது மேலே நின்று கிளாப் அடித்தார். வாட் ஆ ஃபிலிம் மேன், வாட் ஆ ஃபிலிம் கத்துறாரு மன்மோகன் தேசாய். என்னடா இப்படி ஒரு ரியாக்ஷன். ராஜ் கபூர் எல்லாம் பார்க்குறாங்க, எல்லாம் கிளாப் அடித்தாங்க. ஒரு சாங்குக்கும் கீழே நான் ஃபஸ்ட்டு அந்த தெரே மேரே பீச்சுமே நாங்கள்லாம் டவுட் போட்டோம். அந்த சாங்குக்கு தியேட்டர் ஃபுல்லாக கிளாப் அடிக்கிறாங்க. எல்லா சாங்கும் கிளாப்ஸு. கமல் சார் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து அவர் அந்த பஸ்ஸில் வருவார். இது லேடிஸ் சீட்டராக சொல்லும்போது நீ சீட்டை பஸ் ஸ்டாப் தாண்டி போயிருப்பார், அந்த கத்துவார், பஸ் சடன் பிரேக் போடும், தேங்க்யூ சொல்லி போட்டு கிளாப் அடித்தாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து கமல் சார் பிடிச்சி போச்சு. அவளுக்கு எல்லா சீனும் அவர் தமிழ் பேசுகிறதும், அந்த தமிழில் ஜோக் அடிக்கிறதும், பீப்புள் வேர் லவ்விங் இட். எக்ஸ்ட்ராடனரி ரியாக்ஷன், எக்ஸ்ட்ராடனரி இது. கிளைமேக்ஸு, ஷாக்கு, டெத்து, ட்ராஜடி, அப்படியே சைலண்ட். அப்புறம் மன்மோகன் தேசாய் கிளாப் அடித்தாங்க. ஒரு பூர்ண திருப்தி. ஒரு படம் பார்க்குறதுக்கு ஒரு வாவ் அந்த ஃபிலிம் இருந்தது.